ரொம்ப சினிங் சினிங் அழு. சும்மா நான் சொன்னேன் ஏன் சாமி ஒரு மாதிரி இருக்கிறேன், மாப்பிள்ளை 5 நாள் கொஞ்சம் விட்டு சென்னை கூப்பிடுறதா கேட்டேன். சரிங்க மாமா. ஆமாங்க பார்த்து சொல்லி அது அப்படின்னா ஒன்றும் ஆகாதாங்க ரொம்ப போயிட்டாங்க. ம் சரிங்க மாமா. வேலைக்கு ஆள் போட்டுடலாங்க, அட்டையமாக இருக்குங்க. சரிங்க மாமா. கொஞ்சம் வேலைக்கு ஆள் போட்டு கொஞ்சம் ரெடியாக அதுக்கப்புறம் பண்ணிக்கலாங்க. சரிங்க மாமா. ஒன்றும் குறும்பு பண்ணுற மாதிரி தெரியல, பண்ண மாட்டான்னு நினைக்கிறேங்க. கரெக்டாக இருக்கிறேன். சரிங்க, சரி பார்த்துக்கோங்க. சரிங்க மாமா. ஸோ வந்து லோகு அழுதான்னு சொன்னது கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஆனால் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் விட்டு வர்றான், வந்து அவனோட பிரிவை தாங்க முடியாமல் வந்து ஒரு 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 ஒய்ஃப் அழுகிறான்னா வந்துட்டு இட் இஸ் லைக் நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு இப்போ லைஃப் பார்ட்னராக நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைங்காக பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ஆனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவள் லைக் டெலிவரி அப்போவே அழுகாத புள்ள. நான் நினச்ச மாதிரி வந்து கடைசியில் எனக்கு கேமராவில் அழுகலை. பட் ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் 8 மணிக்கு தான் நான் பஸ் ஏறினேன். 8 மணிக்கு மேலே மாதிரி தான் கொஞ்சம் சோகமாக இருந்துருக்குறா. அப்போ என்னென்னு வந்து அத்தம்மாமா கேட்டிருக்கிறாங்க, பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாலாம்மா. ரொம்ப லைக் இது நீங்களும் இதே மாதிரி வந்து உங்கள் ஒய்ஃபில் பார்த்துக்குங்க. நம்ம வந்து சும்மா வந்து காசு பணம் இல்லை நம்ம நிம்மதிக்காகவே வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம். லைக் நம்ம குழந்தை பிறந்திருக்குது, நம்ம ஃபேமிலி இது, நம்ம வந்து எல்லா விஷயத்துலேயும் இன்வால்வ் ஆகாமல் என்ன நம்ம சாதிக்க போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து எந்த விஷயமே நான் கண்டுக்க மாட்டேன். குழந்தை ஒன்றுக்கு போயிருக்குது, அதை போய் நான் க்ளீன் பண்ண மாட்டேன். குழந்தை ஆகி போயிருக்குது, அதை நான் போய் தொட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவ்லாம் எனக்கு கிடையாது. நான் எல்லா வகையும் நான் ஹெல்ப்பும் நான் பண்ணுவேன். இது என்னோடய ஃபேமிலிக்கு நான் பண்ணுறதுக்கு நான் எதுக்கு நான் யோசிக்கணும். ஸோ அதனால் நான் யோசிக்க மாட்டேன். எல்லா விஷயமே நான் கூட பண்ணுவேன். நைட்டு வந்து 2-3 நைட் நான் வரப்போகிறேன், இப்போ இருந்தாலும் வந்துடுவேன், அதுக்கப்புறம் என்னால் பார்க்க முடியாது சொல்லி 2-3 நைட் நானே ஃபுல்லாக கூட நைட் ஸ்பெண்ட் பண்ணேன். லைக் எவ்ரி 1 hour 2 hour வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வந்துடும். கரெக்டாக சுவிட்ச் போனோன்னா அதுக்கு மேலே ஒரு செகண்ட் கூட தூங்க மாட்டான், உடனே எந்திரிச்சிருவான். ஸோ இது நடக்கிறது எல்லா குழந்தைகளுக்கும் நடக்கிறது தான். நம்மளும் சின்ன வயசாக இருக்கும்போது இது பண்ணியிருப்போம். அது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, நம்ம எந்திரிச்சு பார்த்து தான் ஆகணும். செம் டைம் வந்து பார்த்தா முழிச்சிட்டே இருப்பான், ஆனால் சத்தம் போட மாட்டான். சத்தம் போட இந்த மாதிரிலாம் ரொம்ப அழுக மாட்டான். ஆனால் வந்து ஏதாவது அப்படின்னு காலை ஆட்டிட்டு மட்டும் ஏதாவது சவுண்டு போட்டே இருப்பான். ஸோ அப்படி போடும்போது லைக் நமக்கு தூக்கம் வந்துட்டு இருக்கும். சும்மா என்ன சத்தம் எது அழுக மாட்டான்னு தெரியும். பட் ஆனால் ஸ்டில் நம்மளால் தூங்க முடியாது. அவன் அந்த சவுண்டு போட்டே இருப்பான். அடுத்து என்ன பண்ணுவான், ஒரு வேளை ஆகி போயிருப்பானா, இல்லை சுவிட்ச் போயிருப்பானா, இல்லை வந்து பசிக்குன்னு அழுக ஆரம்பிப்பானா. ஸோ அந்த ஃபீலில் ஏதாவது மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஒரு மாதிரி ஒரு 3 days என்னால் இருக்கும்போதே வந்து அது ஒரு மிக்சடு ஃபீல் தான். நானுமே நைட் திடீர்னு இருந்துச்சா அவன் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் வந்து இப்போ நம்ம கையில் தூக்கிட்டு அப்படின்னு நடந்தேன்னா வந்து ஒரு 2 minutes ஒரு 5 minutes 10 minutes அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் அவன் தூக்குற மாதிரி தான் தூங்கிடுவான். ஏன்னா சொல்லியிருக்கா வந்து கன்சீவாக இருக்கும்போதே நான் நடந்தேன்னா வந்து மூமெண்ட்டே இருக்காது வயிற்றில், அப்படியே சைலண்ட் ஆயிடுவான். அதுக்கப்புறம் வந்து எப்போ குறனா அப்போ தான் வந்து பயங்கரமாக எதாவது முட்டுவான் அப்படி சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதனால் அந்த லாஜிக் வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் தூக்கி நடந்து பார்க்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் நல்லா தூங்குவான். லைக் அவனுக்கு தூக்க வரலினா கூட தூங்குற மாதிரி அப்படியே போயிடுவான். அப்புறம் வைக்கும்போது டக்குன்னு சில டைம் முடிச்சுக்குவான். ஸோ அதனால் நான் நடந்து போது அவனுக்கு கொஞ்சம் நல்லா தூக்கம் வருது. நான் அப்படி நடந்து தூக்குவேன். ஒரு டைம் நைட்டு தூங்கிட்டு நான் பயங்கரமாக தூங்கிட்டேன். அப்போ டக்குன்னு கத்த ஆரம்பிக்குவேன். டக்குன்னு எந்திரிச்சு போய் எடுத்துகிட்டு நடக்கலாமான்னு ட்ரை பண்ணுறேன். நடக்கும்போது எனக்கே ஒரு சமயம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக தலை சுற்றுற மாதிரி ஆகுது. காலையில் 4 மணி அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம தூங்கிட்டு இருந்தனால கொஞ்சம் அவ்வளவு மைண்ட் வந்து அவ்வளவு தெளிவாக இல்லை. கொஞ்சம் நம்மளே பாடியே கண்ட்ரோல் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அப்போ வந்து டக்குன்னு அலர்ட் ஆகிட்டு சரி நீ நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டு அப்புறம் தான் எந்திரிச்சு நடந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இருக்கிற பசங்க வந்து விரும்ப மாட்டாங்க. எதுக்கு அதெல்லாம் லேடிஸ் பார்த்துக்கிட்டு அவங்க என்னமோ கஷ்டப்பட்டு நம்ம போய் தூங்கிக்கலாம் அப்படி தான் நினைப்பாங்க. எனக்கு அது நம்பிக்கை இல்லை. இது லேடிஸ் வேலை, இது ஜென்ஸ் வேலைங்கிறதே எனக்கு நம்பிக்கை இல்லை. எல்லா வேலையுமே எல்லோரும் செய்யலாம். நம்ம வாழ்க்கையில் வந்து லைக் வந்து இது என் வேலை உன் வேலைன்னு எப்போ நான் பிரித்தோன்னு தெரியல. அதனால் வந்து நான் இது வரைக்கும் கூட நான் வீட்டில் கூட ஆள் தேடிட்டு நான் போடல. நானே தான் சமைச்சு சாப்பிட்ருக்கிறேன். அப்படி ஆள் போட்டு நம்ம இதாக இருந்து என்ன பண்ண போகிறோம் அதுன்னு சொல்லிட்டு நான் போடல. ஏன்னா எனக்கு தேவைங்கிற ஃபுட்டு என்னை தவிர வேறு யாரும் பெஸ்ட்டாக பண்ண முடியாது, இல்லை என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாரும் பண்ண முடியாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்க ப்ரிஃபர் டேஸ்ட்டு ஃப்ளேவர் இருக்கும். அது மேலேயும் எனக்கு ஒரு இது இருக்குது. அது நம்ம ஃபேமிலி மெம்பருக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். மற்றவங்களாம் வந்து அது மாதிரி பண்ண மாட்டாங்க. லைஃப்பை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம மீனிங்ஃபுல்லாக லீட் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஃபேமிலியோட எல்லா ஸ்டெப்ஸ்லேயும் வந்து இன்வால்வ் ஆகுங்க. ஒரு லைக் இது நான் சந்தோஷமான டைமில் மட்டும் நான் இருப்பேன், துக்கமான டைமில் நான் வந்து லேடிஸ்கிட்ட விட்டுட்டு நான் வந்து விளைவிக்குவேன், நான் சம்பாதிக்கிற மட்டும் தான் பண்ணுவேன். ஸோ அப்படிங்கிறது பழைய காலத்து மென்டாலிட்டி. இனி ஃப்யூச்சரில் போகப்போ வந்து நம்ம லைக் என்னை பொறுத்த வரைக்கும்லாம் வந்து எங்கள் அத்தை வீட்டில் விட்டு வரவங்களாம் விருப்பமே கிடையாது. நான் இங்கே வந்து நானே வந்து பார்த்துக்குவேன். கொஞ்சம் சில டைம் கஷ்டப்பட்டாலும் நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு நான் மேனேஜ் பண்ணிட முடியுங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம ட்ரெடிஷனுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறங்காட்டி நான் ரொம்ப பிரேக் பண்ணுவேன்னு சொல்லி தான் அங்கே விட்டு வந்துருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரம் கூப்பிட்டு வர ட்ரை பண்ணுவேன்.
மோஸ்ட்லி வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் குழந்தையோட ஹெல்த்து தான். குழந்தையோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னா வந்து இங்கே வந்தாலும் சர்வே ஆகிக்குவான் நல்லா. ஏன்னா இங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து இப்போ ரொம்ப பொல்யூட்டடு அடிக்கிறதுக்கா திடீர்னு ரொம்ப நாத்தெல்லாம் அடிக்கும், அப்போல்லாம் இருந்தால் நமக்கே சளி பிடிச்சிக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் விட்டுருக்கிறேன். மணி 10 ஆகுது, நான் இன்னும் சாப்பிடல. இது காரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் போகும்போது இந்த ஃப்ரிட்ஜில் வந்து இருக்கிறதெல்லாம் பார்க்காம நான் டைமிங் கால்குலேட் பண்ண விட்டேன். 4:30 கரெக்டாக கேப் பண்ணிட்டான். நானும் வந்து வேறு வழி இல்லாமல் அவசரமாக அன்றைக்கி காலையில் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், நூடுல்ஸ் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுருந்து ஏற்கனவே இருந்து சாப்பிட்டு போயிடலாம்னு நினச்சேன். கடைசியில் போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock மாதிரி நான் பார்க்குறேன் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண முட்டமேன்னு சொல்லிட்டு நான் 4:30க்கு கேப் ஷெட்யூல் பண்ணிட்டேன். வேறு வழியில் நான் போய் தான் ஆகணும், அப்போ தான் வந்து நான் கரெக்டாக வந்து ஏர்போர்ட் போய் சேர முடியும், இல்லைன்னா வந்து அது ரொம்ப டிலே ஆயிரும். அதனால் நான் முதலே 4:30 பிளான் பண்ணி வச்சிட்டேன். 4:25க்கே கேப் டிரைவர் வந்துட்டார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எக்கச்சக்க இருந்தது, மாவு ஏற்கனவே கொஞ்சம் மாவு இருந்தது, அது இதுன்னு உள்ள ஐட்டம்லாம் இருந்தது, அது கூட ஃபிஷ் வேறு இருந்தது. ஐயோ ஃபிஷ் வேறு கஷ்டப்பட்டு போட்டு மசாலாவில் தடவை வச்சிருக்கேன்னு சொல்லி சாப்பிட்டலாம் முடிவு பண்ணி எடுத்து நானும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சமைச்சு எல்லாம் அவசரமாக சரி கொஞ்சம் வேஸ்ட்டான பரவாயில்ல வேகமாக சாப்பிட்டு முள்ளெல்லாம் எடுத்து விட்டு இல்லாதெல்லாம் சாப்பிட்டு மட்டும் நான் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு பார்த்தா மணி 4:25 ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டு முடிக்கும் போதே கேப் டிரைவர் வந்துட்டேன். நான் குளிக்கலன்னா ஏகப்பட்ட தமாசிங்க நடந்தது. ஒன்றுமே பண்ணி என்னால் எடுத்து வைக்க முடியல. சரி அவசரமாக எல்லாம் தூக்கி கிச்சனில் மட்டும் போட்டு போயிடலான்னு சொல்லி கிச்சனில் போட்டு போயிட்டேன். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பல ஐட்டம் அப்படியே கிடக்கும். ஸோ இதெல்லாம் அப்படியே கண்டமேனி கசன்னு ஆக்சுவலாக ஒரு சூப்பர் வீடாக இருந்து நான் வந்து பேச்சுலர் வீடாக மாற்றி வச்சுருக்கிறேன். இது மோஸ்ட்லி நான் க்ளீனாக தான் வச்சுருப்பேன். அன்றைக்கி காலையில் போகும்போது எல்லாத்தையும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து ஒன்றா எடுக்கும்போது இதாகிடுச்சு. அதனால் அவசரத்துக்கு டம்ப் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ இன்னுமே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. வேலை வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. வீடு வேறு ஒரே மண்ணாகி ஒரே மண்ணாக இருக்குது. வீடை வேறு க்ளீன் பண்ணணும். ஒரு பெரிய தலைவலியே போயிட்டுருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி வந்து நான் ஏன் ஷேர் பண்ணால் வந்துட்டு முன்னாடியே நான் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜை மட்டும் பிளான் பண்ணாமல் விட்டேன். ஏன்னா அதில் ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு மாவு மட்டும் தான் இருந்தது, கொஞ்சம் 2-3 வெசல்ஸ் இந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஓப்பன் பண்ணால் சின்ன சின்ன கிண்ணமாக நிறைய இருந்தது. அது நான் வந்து தேவையில்லாமல் இதுக்கு வந்து யாரும் இல்லாத எப்படி இருந்தாலும் நான் 10 days வரமாட்டேன்னு தெரியும். ஸோ அப்போ வந்து தேவையில்லாமல் ஃப்ரிட்ஜ் ஓடிட்டு இருந்தேன்னா பவரும் வேஸ்ட்டு, அதே சமயம் உள்ளுக்கு நான் திருப்பி வந்து ரீயூஸ் பண்ணவும் முடியாது. அப்போ என்னாச்சுன்னா ஃப்ரூட்ஸே கொஞ்சம் இருந்தாலும் அப்படியே நான் எடுத்துகிட்டு போகாமல் அது உள்ளே விட்டு அதெல்லாம் கெட்டு போய் அது இதுன்னு ஏகப்பட்ட கந்தரகோல் ஆகிடுச்சு. ஸோ எப்படியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டுக்கிறேன். இந்த மாதிரி நான் பண்ணக்கூடாது நீ. ஸோ அது மட்டும் நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எங்கே போகிறதுனால முதலே பிளான் பண்ணி கக்காவாக வீடில் எல்லாம் ஃபுல் ஷேப்பில் இருக்கான்னு பார்த்துட்டு முன்னாடியே அது இந்த மாதிரி டைம் கால்குலேட் பண்ணணும். நான் கொஞ்சம் டைம் ப்ராப்பராக கால்குலேட் பண்ணாதங்காட்டி தான் இந்த மாதிரி ஆகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 hour செய்யக்கூடிய வேலைக்கு இப்போ நான் கிட்டத்தட்ட வந்து 4 hours 5 hours ஸ்பெண்ட் ஆகணும். ஏன்னா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அங்கங்கே லைட்டாக ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகிருச்சு. உள்ள பூரா அதே மாதிரி தான் நிறையா பூச்சியே வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காதில்ல. ஸோ அதனால் ஃபுல்லாக எடுத்து ப்ராப்பராக எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரேலாம் அப்ளை பண்ணி விட்டு அங்கங்கே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் இல்லாத மாதிரி வைப் பண்ணி கிளாத்து டிஷ்யூலாம் வச்சு தொடச்சிட்டுக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி இப்போ எங்கேயா போகிறீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணிக்கங்க. லைக் மோஸ்ட்லி இது யாருக்கு யூஸ் ஆகுன்னா பேச்சுலருக்கு தான் யூஸ் ஆகும். லேடிஸ் இதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணிடுவீங்க. நாங்கள் எல்லாத்தையும் இந்த வீட்டு விஷயத்தில் கொஞ்சம் கோட்டை விட்டுருவோம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன்.